வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரை மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: அகத்ததுவே அறிவாயும் தெய்வமாயும் அமைத்தும் அசைந்தும் ஆற்றும் மெய்யுணர்வோம். அகத்துணரும் அனுபவங்கள் அனைத்தும் என்றும் இன்பத்தை தரும் பெருக்கும் நிகழ்ச்சியாச்சு. பகுத்துணர்ந்து இன்ப துன்பம் தீர்த்து பெற்ற பதிவுகளை எல்லைகளை கடந்து ஆற்றும் தொகுத்துணர்வு பேரின்ப ஊற்றாய் உற்ற துணையாச்சு உறவும் அது திறவும் அகுதே என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் என்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்குமுடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழி இல்லை. நச்சுவிளை விச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைவகுத்தேன் என்று இந்த 2 கவிதை சொல்லியிருக்கிறாங்க. சாமிஜி என்ன சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. சுவாமி நமக்கு ஆசை சீரமைத்தல் என்ற ஒரு தலைப்புல ஆசை சீரமைத்தல் பயிற்சியையும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த தலைப்புல சாமிஜி சொல்றது என்னன்னா, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று சொல்லி அதற்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க. நாம இரவுல தூங்குறோம். தூங்கும்போது நமக்கு தலைக்கு தலையின தேவை. இரவு தூங்கி முடிச்சதற்கு அப்புறம் அந்த தலையினை எடுத்து நாம ஓரங்கட்டி வச்சுட்டு நாம் அன்றாட நம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். நீர்ல குளிக்கிறோம். குளிக்கும்போது நீந்தி அந்த நீர்ல குளிச்சுட்டு கரையேறுறோம். அந்த நீர்ல நாம மூழ்கி அதோடு நமக்கே முடிஞ்சு போகும். நெருப்பு நமக்கு தேவைதான். நம்முடைய வாழ்க்கைக்கு நெருப்பு நமக்கு தேவைதான். வெளிச்சம் தேவைதான். ஆனா அது நம்ம சுட்டுடாம நம்ம பார்த்துக்கொள்ளணும். இதையே நான் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய வினை பயன் அடிப்படையில இந்த வாழ்க்கை என்பது அமைந்திருக்கு. ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த பிறப்பு என்பது வினை பதிவை நீக்கி கொண்டு வாழும் காலத்துல நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள் எல்லாம் நீக்கி தெய்வீக நிலையில இறைநிலை இணைப்போடு இருந்து இறைநிலையினுடைய 4 விதமான ஆற்றல்களான வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், திறன் 3, தன்மாற்றம், இயல்புக்கும் கூறுதலறம் என்ற இறை உண்மையை உணர்ந்து இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று வாழும்போதுதான் நமக்கு இந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு என்பது புரிய ஆரம்பிக்கும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகையில இந்த புரிகளோடு நாம் இணக்கத்தோடு நம்முடைய தேவைகளை மட்டும் முடித்து கொண்டு 4 விதமான ஆசைகளான பேராசை, அதே போல மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, தற்போது ஒரு ஆசை புகழாசை என்ற அந்த ஆசை தலைவிரித்து ஆடுது. சுவாமி கொடுத்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியை சிறப்பாக செய்து கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வினை பயன இந்த தேகமாக உருவாகியிருக்கு. வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வினைகளெல்லாம் நீக்கி இறைவன் பிளஸ் ஆணவம் கர்மம் ஆய் மனிதனாக இந்த பூமியில நாம பிறந்திருக்கிறோம். பிறப்பு எதற்காக கிடைத்திருக்குதுன்னா, மனிதன் மைனஸ் ஆணவம் கர்மம் ஆகி இறைவனாக மாறி நின்று இந்த பூமியில இறைவனுடைய சொரூபமாக இறைவனுடைய அனைத்து சக்திகளுடைய சொரூபமாக மாறி நின்று வாழ்ந்தோம் என்று சொன்னாதான் இந்த வாழ்க்கை நமக்கு முழுமை பெறும். எண்ணற்ற ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டே வாழும்போது பிறவியினுடைய நோக்கமான அந்த பிறவி பயன் நமக்கு கிடைக்காமலே போயிடும். இன்னும் பல பிறவிகளை எடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். வள்ளலார் ஜோதியாகும் போது அவர்களுடைய சீடர்கள்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க
உங்களுடைய இந்த நிலைக்கு எப்போ வர முடியும் என்று சொல்லும் பொழுது, பல கோடி பிறவிகளுக்கு பின்னாடி தான் இந்த பிறப்பு கிடைத்திருக்குது. நீங்களும் இந்த பிறப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த நிலைக்கு இந்த நிலையில உயர்ந்து வர சிறிது காலம் ஆகும் என்று சொல்றார். நாம நம்முடைய பிறவியினுடைய நோக்கத்தை அடையணும் என்று சொன்னா, நாள்காட்டி வரிகள்ல சாமிஜி சொன்ன மாதிரி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று புரிந்து கொண்டு வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.